ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். விக்கினங்கள் நேரிடாதபடி, விபத்துகள் எங்களுக்கு அணுகாதபடி, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, ஆண்டவரே, எங்களை கைகளில் ஏந்தி போகிற தேவ தூதலை வைத்து பாதுகாத்து எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய நாசியிலே சுவாசத்திற்காக நன்றி. எங்கள் இருதய துடிப்புக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அவயவங்கள் சீராக இயங்கிக் கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடம் தந்து நடத்துகிற கிருபைக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியும் தேட வந்திருக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது விடிய காலத்திலே அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து போய் அநேக தரம் தினந்தோறும் நீங்கள் ஜெபித்தீங்க. அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நாங்களும் அதிகாலையிலே உம்மை தேட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். சுவாமி, விசேஷமாக இந்த நாளை ஆசீர்வதித்து நம்முடைய திரு வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனை துதித்திடுவோம், சபையில் தெய்வம் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி பாடிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி பாடிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை சூழ்ந்திடுமே. வேத வசனம் காத்திருப்போம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் காத்திருப்போம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களை முதல்ல பாருங்கள். எங்கள் உள்ளந்தரைங்களையும் ஆராய்ந்தறிங்க. எங்கள் பலவீனங்களையும் எங்கள் நோய்களையும் அகற்றி போடுங்க. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சிங்க. எங்கள் மீறுதல்களை எண்ணாமல் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நினையாதிருங்க. திருமணமாகாத பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். எங்கள் இருதயத்தில் நம்முடைய கரம் வைக்கப்படட்டும், சிறுநீரகத்தில் கரம் வைக்கப்படட்டும். தேவையில்லாத கட்டிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துங்க. யூட்ரஸில் இருக்கிற கட்டிகளை அப்புறப்படுத்துங்க. கை வலிகளையும் ஷோல்டர் பெயின்களையும் கால் வலிகளையும் இயேசுவின் நாமத்திலே மாற்றுங்க. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து அவருடைய ஆசீர்வதிங்க. ஜெயம் கர்த்தரால் வரட்டும். பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, விசேஷமாக திருமண முறிவில் இருக்கிற பிள்ளைகள் இணைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. சர்ம வியாதிகள் எல்லாம் மாறும்படியான கிருபையை தாங்க. ஆண்டவரே, வெளிநாட்டிலே வேலைக்கான வாய்ப்புகளை விரைவாய் தாங்க. விசேஷமாக இந்த சண்டை வார் அது சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்க வேணும், பீஸ் வர வேணும். அதற்காக செபிக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா போதகர்களையும் ஆசீர்வதிங்க, பேராயரை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் நடத்தி வருகிறீர். தேவையான ஆதாரங்களை, நிதி உதவிகளை செய்து வருகிறீர். இந்த நிதி உதவிகளை செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில், அவருடைய கணவனுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பேர பிள்ளைகளுக்காக, சுகத்திற்காக, அவருடைய கல்விக்காக, அவருடைய திருமணத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலே அதனுடைய பலனை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்திற்காக தாங்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கட்டும். அவர்கள் கால்கள் இடராதபடிக்கு கைகளிலே ஏந்தி கொண்டு போங்க. பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
நீர் அவர்களோடு கூட இருக்கிறதை அவர் புரிந்து கொள்ள உதவி செய்யும் சுவாமி. அவங்க ஜீவனுக்கு நீர் உத்தரவாதம் கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது ஒரு யங் மேன் அவனை முன்னிலைப்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். மார்க்குவில் அதை நாம் பார்த்தோம். நேற்று ஒரு வேளை கேட்காதவங்க இன்றைக்கு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய். இந்த ஒயிட் ரோப் அப்படின்னு சொன்னாலே நான் ஆவியானவர் கொடுக்குற புரிதல் என்ன வேணும்னா, இப்போது திருமணத்திற்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஆசாரியருக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஆயர்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் லேவியராகவும் அந்த அபிஷேகம் பண்ணினேன். யோசேப்பை கூட அவங்க அந்த கவர்னராக ஆக்கும் பொழுது அவனுக்கு நல்ல ராஜ உடையை போட்டு, வஸ்திரத்தை போட்டு, நெக்லஸ் போட்டு, மோதிரம் போட்டு அவனை தன்னுடைய குதிரையில் அவனை ஏற்றுக்கொண்டு போனார்கள் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அதே போல் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது போலவே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நிச்சயம் விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ரட்சித்து அவன் நடத்துவார். அவங்களுடைய வாழ்க்கையில் தானியேலை போல அவங்க காரியமெல்லாம் ஜெயமாக முடியும். சாம்சன் ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த வைராக்கியம் நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் தலைமையில் இருக்கும். எஸ்தர் ராஜாத்தி ஒன்றுமே இல்லாமல் இருந்த அந்த எஸ்தர் ராஜாத்தி, இன்ஃபேக்ட் அவங்க ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு சித்தப்பாவலால் வளர்க்கப்பட்ட ஒரு அனாதை பெண் என்று நான் சொல்லுவேன், வாலிப பெண். அந்த பெண்ணை கர்த்தர் வஸ்திக்கு பதிலாக வஸ்தியின் வஸ்திரம் தரிக்கும்படியாய் ராஜஸ்திரீ ஸ்தானத்தில் உட்கார வைத்தது போல உங்கள் பெண் பிள்ளைகளை நிச்சயம் அவர் உட்கார வைப்பார். நல்ல வேலையில், நல்ல திருமண வாழ்க்கையில், நல்ல சீமந்தத்தில் அவர் உட்கார வைப்பது அதிக நிச்சயம். எனவே எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படியே நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இப்படி மாறுவாங்க என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இரண்டாவதாக நான் அங்கங்கே தொடறேன். ஒரு மாலை வேளையில், ஈவினிங்கில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24ஆம் அதிகாரம் லூக்காவில் 2 பேரை சந்திக்கிறார். கவனிங்க. அன்றைய தினமே 13ஆம் வசனம், 24:13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு எனும் கிராமத்திற்கு போனார்கள். அன்றைய தினமே அவர் இறந்த அன்னைக்கு இல்லை, உயிர்த்தெழுந்த அந்த சண்டே மார்னிங் போனாங்க. போகையிலே இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஒருவரோடு கூட பேசி கொண்டார்கள். அப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளோடு கூட போனார். அவங்களுடைய நிலைமையை பார்க்கலாம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அங்கே மரியாள், மகதலேனா மரியாள், சாலமே அவங்கெல்லாம் போன பொழுது அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது தான் அந்த உள்ள கல்லறை திறந்திருக்கிறதை அவங்க பார்த்தாங்க. இப்போ இங்கேயும் அப்படி தான் வருது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து செய்தி வருகிற பொழுது சம்பாஷித்து கொண்டிருக்கையில் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியம் என்னவென்று கேட்டார், விசாரித்தார். அவர் விசாரிக்கிறவரானபடினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறபடியே அவர் விசாரிக்கிறவர், நலம் விசாரிக்கிறவர்.
நலம் விசாரிக்கிறவர், என்ன ஆச்சு, ஏன் நீ துக்கமுகமுள்ளவராக இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை விசாரித்தார். இன்னைக்கு உங்கள் வழி நெடுக உங்கள் பயணத்தில், வாழ்க்கை எனும் ஜேர்னியில் எப்போ பார்த்தாலும் துக்கம், கண்ணீர், கன்ஃபியூஷன், கலக்கம், கடன், ஒருவேளை பலவிதமான அச்சுறுத்தல்கள் உங்களை அவமதித்து உங்கள் தலைமலையை ஏறி போகிற ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்னன்னா, இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் பயணித்தவங்க, ஆண்டவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தவங்க, மரணத்திலே கூட இருந்தவங்க, இப்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கலங்கின இருதயத்தோட ஆண்டவர் போயிட்டார், இனி நான் இங்கே இருப்பது வேஸ்ட்டு, எருசலேமில் இருப்பது வேஸ்ட்டு. ஏன்னா ஆண்டவர் இல்லை, ஆண்டவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. காலையில் ஏதோ ஒரு ரூமர்ஸ் எல்லாம் வந்தது, அந்த ரூமர்ஸை அவங்க நம்பவில்லை. எனவே அவங்க நினச்சாங்க, ஏன்னா பழைய வாழ்க்கைக்கே நான் போகிறோம், இனி ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது, இவர் மெசையா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது, கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்படி 3.5 ஆண்டுக்குள்ளே அவர் மரிப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சில நேரங்களில் எதிர்பார்ப்புகள் நிகழாமல் போகிற பொழுது துக்கம் தொண்டையை அடைக்கும். திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த வேளையில் அது நிறுத்தப்படுகிற பொழுது துக்கம். சில நேரங்களில் கடன் துக்கத்தை வர வைக்கும். குழந்தை பேருக்காக அநேகர் காத்திருப்பீங்க. 1 மாதம் 2 மாதம் நின்று அந்த குழந்தை கலந்து அபோஷன் ஆகிற பொழுது ஒரு பெரிய துக்கம், சவால். அதே மாதிரி வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் தோல்வி படிப்புலேயோ வாழ்க்கையிலையோ ஏற்படும் பொழுது, சரியான கணவனோ மனைவியோ இல்லாத பொழுது, அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பொழுது அவர்களுக்கு வருகிற இயல்பான துக்கம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் அதை நான் பார்க்கிறேன். ஆவியிலானவர் அதை எனக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். இந்த போன 2 பேர் யாருன்னா, எம்மாவுக்கு போன சீடர்கள் யாருன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உங்களுக்கு ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். நீங்கள் சாட்ஜிபிலேயோ அல்லது கூகுள் ஜெமினிலேயோ ஏஐயில் கேட்டு பாருங்கள், யார் இந்த எம்மாவூருக்கு போன சீடர்கள். அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் அங்கே சொல்லப்படும். இன்றைக்கு 2வதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், குடும்பத்திற்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, விசேஷமாய் கணவன் மனைவிக்கு, அல்லது கணவன் மனைவியாக போகிறவர்களுக்கு, அல்லது விரைவிலே திருமணமாக போகிறவர்களுக்கு, அல்லது திருமணத்திலே பிரிந்திருக்கிறவர்களுக்கு, திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு, துக்கத்தோடு இருக்கிறவங்க, குழந்தை பிறந்தோம் அந்த குழந்தை சரியாக படிக்க முடியல, ஆட்டிசம் குழந்தையாக இருக்குது, அவனை கல்வி கற்க முடியல என்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வளர்ந்த பிறகு படிப்பு, அவங்களுக்கு வாழ்க்கையில் தேர்ச்சி இல்லை, அல்லது வாழ்க்கையில் அவங்களுக்கு திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, குழந்தை கிடைக்கல அப்படின்னு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த 2வது வெளிப்பாடு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நான் பீரியாடிக்கலாக சொல்ல வரலை. முதல்ல மகதலேனா மரியாள், அதுக்கப்புறம் பல மேரிகள், 3வது பேதுரு, அல்லது அப்படி தான் அந்த பீரியாடிக்கலாக வரும். ஆஃப்டர்நூன் தான் இங்கே இவரை ஈவினிங் போல் இந்த 2 தம்பதியர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம், கணவன் மனைவி துக்கத்தோடு போனீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தோடு இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில்
கவலையோடு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம், XYZ ஏதோ ஒரு காரணம். ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து நடக்கிறவர நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். சில நேரங்கள் துக்கம் கண்ணை மறைக்கும், நிச்சயமாக மறைக்கும். அது இயல்பாக அது பழமொழியும் கூட. துக்கங்கள் கண்களை மறைக்கும். வேதனைகள் அதிகமானால் நிச்சயமாக நம்முடைய பார்வை மங்கலாக போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் விசாரித்தார். ஒருவன் பேர் கிளியோப்பா, அதனால் கிளியோப்பா பேரை சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போது அவங்க பல காரியங்களை சொன்னாங்க. அதில் சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது நான் சொல்கிற ஒரு வார்த்தையாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 21ஆம் வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அப்படின்னா பொதுவாக அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நாம் நம்முடைய வழியில், வேதனையில், கலக்கத்தில், துன்பத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் என் கணவனையும் என் வேலையையும் என் ஊழியத்தையும் மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். இன்றைக்கும் நிறைய ஃபோன் வரும். அப்போது நிறைய பேரை நான் பார்க்குறேன், யோபு போல் ரொம்ப வேதனையில் அடி மேலே அடி வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அது ஏனே புரியல. எனக்கு அவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியலை. பல வேளைகளில் இப்படிப்பட்ட சில குடும்பங்களும் உண்டு. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணமே நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒருவேளை நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டால், ஒரு வேளை நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அது பொருந்தாது. ஜபக்குறைவாக இருக்கலாம், வேத வாசிப்பு குறைவாக இருக்கலாம், ஆலயம் தேடாமல் இருக்கலாம், பரிசுத்தமாய் வாழாமல் இருக்கலாம், பலவிதமான காரியங்களை நாம் செய்கிறவர்களாக மன்னிக்காமல் இருக்கலாம். அதுவும் காரணமாக இருக்கலாம். எனவே ஆண்டவர் தான் தாமதப்படுத்துகிறார் அல்லது கேட்கலை, அவர் பதில் கொடுக்கலை, என்னை வெயிட் பண்ண வைக்கிறார் என்று நம் புலம்புவதில் அர்த்தமே இல்லை. நம்முடைய குறைகளும் அதில் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். நமக்கு தடைப்படுதுன்னா, தாமதமாகுதுன்னா, நம்ம காத்திருக்கிறோம்னா அதற்கு காரணம் ஆண்டவர் மாத்திரமல்ல, நாமும் தான். அதுதான் இவைகளில் 3 நாள் ஆச்சாம் சொல்கிறாங்க, சம்பவித்து என்று 3 நாள் ஆயிற்று. அப்புறம் சில சிறைகள் போனாங்க, பார்த்தாங்க, வந்து சொன்னாங்க, காணவில்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஆண்டவரிடத்தில் புலம்புகிறதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவர்கள் வீடு வரைக்கும் அவளோடு கூட போய் அவங்க கலக்கத்தை எப்படி மாற்றினார் தெரியுமா? நல்லா கவனிங்க. முக்கியமான குறிப்பு இது தான். கலங்கி இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, குழப்பத்தில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு வழிகாட்டுதல் முறை என்ன சொல்லுமா? தீர்க்கதரிசி மூலமாய் அதிலிருந்து ஆரம்பித்து வேத வாக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற, ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் விரிவாக படித்தால் போதுமானது. அவ்வளோதான். நம்பணும், வேதத்தை நம்பணும், இயேசு கிறிஸ்துவை நம்பி அறிக்கை செய்யணும், வார்த்தைகளை வாசி. அதனால தான் ஒவ்வொரு குறிப்பும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவர் யாரை குறித்தெல்லாம் சொல்கிறாருன்னா, முதலாவது தீர்க்கதரிசிகள், மோசேயிலிருந்து, ஏன் ஈவன் ஆபிரகாமை கூட எடுத்துக்கலாம். தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருந்தவைகளை அவளோடு கூட விவரித்து சொன்னார். அப்போ ஒரே சொல்யூஷன் தான் உண்டு, வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும், வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு வரைக்கும்
அந்த குதிரை வெள்ளை குதிரை மேலே வரப்போகிற ராஜா வரைக்கும் நம்ம விவரித்து வாசிக்கிற பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா குழப்பத்திற்கும் ஒரே மருந்து அதுதான், எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து அதுதான், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து அதுதான், எல்லா வறுமைக்கும் சாபத்திற்கும் தாமதத்திற்கும் ஒரே மருந்து இந்த வேதாகமம். அதனால தான் உங்களை அடிக்கடி இந்த 40 நாள் கூட உங்களை வேதாகமத்தை வாசிக்க வைத்தேன். இன்றைக்கி ஒரு அன்பு தாயார் எழுதினாங்க, நான் ரெவலேஷன் முடித்தேன் ஐயா இன்றைக்கி அப்படின்னு எழுதினாங்க. அவளை நான் மனமாற வாழ்த்துகிறேன். நானே வாழ்த்தும்பொழுது என் ஆண்டவர் எவ்வளோ அதிகமாய் அவளை ஆசீர்வதித்து மரியாதை அந்த அம்மாக்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். நீங்கள் வாழ்க, க்ரீட்டிங்ஸை சொல்லுகிறேன். நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் வாழ்ந்திருப்பாங்க. உங்கள் ஆத்துமா வாழ்வதை போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க. இதுதான் ஆண்டவர் கொடுத்த க்ரீட்டிங்ஸ், நன்மை. அதன் பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்களேன். அவங்க சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறேன் 32. அவர் நம்மோடு கூட பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவளோடு கூட இருந்தவளும் கூடி கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவள் அப்பத்தை பிற்கையில் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர் நடுவே வந்து சமாதானம் என்றார். ஆமென். சமாதானம் என்றார். இன்றைக்கும் ஆண்டவர் நடுவில் வந்து சொல்கிற ஒரு வார்த்தை சமாதானம் என்ற வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேசிட்டார் ஆண்டவர். கடைசியாக ஒரு வார்த்தை, கலங்கி போய் இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை, கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை, கண்ணீரோடு இருக்கிறவர் ஒருவருக்கும் ஒரு வார்த்தை, இழப்பில் இருக்கிறவங்க, தாமதத்தில் இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கான வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு சமாதானம். நடுவே ஆண்டவர் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். சொல்லுங்கள், என் ஆண்டவர் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி நான் தீங்கை காண மாட்டேன். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் என் ஜனம் கூடியிருக்கும். இப்படிப்பட்ட வாழ்த்துதலை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரோடு கூட நாம் பயணிப்போம். வேதத்தை திறந்து வாசித்து அவரை அதில் புரிந்து கொண்டு ஜெபித்து நாம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் திரும்பும். எருசலேம் என்பதே அது மகான் கர்த்தருடைய நகரம். அது அங்கே தான் ஆண்டவர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். எருசலேம் தேவாலயம் இருக்கிற இடம். கர்த்தருடைய வைராக்கியம் ஜெப வீட்டை பற்றி எரிந்தது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வைராக்கியம் இருக்கிறது. சாலமோன் ஜெபித்த பொழுது அவருடைய கண்கள், அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தவனாய் கேட்கிறதா இருக்கிறது. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கலங்கி இருந்த எங்களை கண்டு நீர் எங்களோடு கூட வருகிறீர், சேர்ந்து எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நீர் பதில் கொடுத்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு சாட்சியை எழும்ப பண்ணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு சாட்சி, மரண படல் தாக்கிலே கண்ணீரோடு நடந்து கொண்டிருக்கிற, கல்யாணமாகாமல் வழிநடகே புலம்பிக் கொண்டு போகிற, வேலை இல்லாமல் தெருவா அலைகிற, கண்ணீரோடு விதைக்கிற, படிக்க முடியாமல் வேதனையோடு திரிகிற, ஜெயிக்க முடியாமல் கண்ணீரோடு திரிகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா, உங்களுக்கு சமாதானம். என் ஆண்டவர் வந்த வீட்டில் ஒரு குழப்பமும் வராது, நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த கப்பல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றினார்கள்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதா நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.